இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் 4வது நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? வணக்கம். இன்றைய தினம் சந்தையினுடைய போக்கை பார்க்கும் பொழுது சைனாவினுடைய எக்கானமி ஸ்லோடவுன் ஆகும் என்ற நியூஸ் வந்திருப்பது ஒரு திடுக்கும் தகவல் என்று கூறலாம். அதாவது அந்த எக்கானமியில் ஒரு மேனேஜ் பண்ணி பெட்டராக போகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த பொழுது இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கிரெடிட் டேட்டாவை பார்க்கும் பொழுது அதாவது சில தர் குட் பி ட்ரபிள்னு சொல்லலாம். அவங்களுடைய எக்கானமி இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. ஏன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி சைனீஸ் எக்கானமி. அதுல இது மாதிரியான ஒரு ட்ரபிள் வந்ததுனாக்க கண்டிப்பா அதனுடைய இந்த ஷார்ப் ஸ்லோடவுன் இன் சைனீஸ் எக்கானமியினுடைய இம்பாக்ட் இட் இஸ் a பேட் நியூஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை குளோபல் கமாடிட்டி ப்ரைசஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதனால ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி கமாடிட்டி இம்போர்ட்டர்ஸுக்கும் கொஞ்சம் ப்ரைசஸ் எல்லாம் ஹெவியா, அதாவது நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில ஒரு டென்ட் விழலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இரண்டாவதாக எல்என்டியினுடைய ரிசல்ட்ஸ்ல பார்க்கும் பொழுது திடீரென்று அவங்க நிறைய ப்ரொவிஷன்ஸ் காமிச்சிருக்கிறதுனால அது ஒரு மார்க்கெட்ல ஒரு அப்செட்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய இம்பாக்டும் மார்க்கெட்ல இன்னைக்கு பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மெயினா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பெட்டரா இருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த குரூட் ஆயில் பிரைசஸ் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறது. அது போல நேற்று தினம் நான் கூறியது போல டிஃபென்சிவ் செக்டர் என்று சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மொமெண்டம் நேற்றைய தினம் வந்திருந்தது. பட் ஓவராலாக நேற்றைய தினம் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்டில் மார்க்கெட்டினுடைய பிரெத் பார்த்தோம்னாக்க நெகட்டிவாக தான் இருக்கிறது. தேசிய பங்கு சந்தை என்எஸ்சி நிப்டி 7701 என்ற புள்ளியில ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கொண்டிருக்கிறது. அதுக்கு கீழே விழுந்தாக்க ஒரு 80 to 90 புள்ளிகள் வரை இறங்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அது போல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக 7780 என்ற புள்ளியை தழுவி இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளதான் இப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. F&O பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க 7600 புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் 7700 கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கு. அதனால இந்த 76 to 77 ரேஞ்ச் பவுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. ஓவராலாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டினுடைய மூட் சென்டிமெண்ட் ஸ்விங் கொஞ்சம் சுமாராக இருப்பதனால் அதனுடைய பாதிப்பு நமது சந்தைகளிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அப்போதைக்கப்ப ப்ராஃபிட் இருக்கும் பொழுது ப்ராஃபிட் புக் பண்ணுவது நல்லதாக இருக்கும். மேலும் அடுத்த ட்ரேடிங் டே நமக்கு திங்கட்கிழமை என்பதனால மேபி இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் செல்லிங் கூட மார்க்கெட்ல வரக்கூடும். இப்போ டாடா ஸ்டீலினுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப சுமாரா இருக்கு. ஸோ அதனால சில ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி மிக்சடா வரதுனால அது மெயினா ஏ குரூப்ல உள்ள ஸ்டாக்ஸினுடைய ரிசல்ட்ஸ்ல ஒரு பெரிய தாக்கங்கள் மார்க்கெட்ல உருவாக்கக்கூடும். ஸோ அதனால அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவது நல்லது.